சர்ச் சைடில் வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு அஜித் ஹாஸ்டல் போனீங்க. எஸ், சர்ச் ரெனுவல் நடந்துட்டு இருக்கு. கூரை போட்டிருந்தாங்க, அதை தூக்கிட்டு ஷீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல போலீஸ் வந்துடுறாங்க. ஓகே, அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பீப்புளெலாம் நிற்கிறாங்க. அப்போ வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்பா மேலே கேஸ் போடுறாங்க. அடுத்த நாள் நைட்டு வந்து அப்பாவை ஜெயிலில் போட்டுடுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டிகிட்டு திருப்பி வரல. அப்பா என்னன்னு பார்த்தா ஜெயிலில் போட்டாங்க. ஒரு டீச்சர் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் அப்பாவை ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. So you found out through a teacher? Yes, ஸ்கூல் அதுக்குள்ளே பரவிருச்சு, அதெல்லாம் பரவிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியாம ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்குனால உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே நின்றுட்டு அங்கேயே அழுதுட்டு இருக்கேன். நான் சின்ன பையன், அப்போ ஒரு 4th 5th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது அது என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலி அந்த அடுத்த சாட்டர்டே சண்டே வருது. ஸோ ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே, கோர்ட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ மண்டே தான் மூவ் ஆகும். So as I understand, they don't have legal implications to do that, right? So what is going on through you guys' head? Like, what are you thinking about it? இது வந்து வீட்டில் நடக்கிறது. அதுக்கப்புறம் சர்ச் வந்து அப்பா ஊழியர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் சர்ச்சில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆமாம், அப்பா பாஸ்டர், அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மாவும் ஊழியம் தான் செய்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா, சர்ச் சைடில் வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, எதிர்ப்புகள் இருந்துச்சு அந்த டைம்ல. சர்ச் நடத்துறதுக்கே உள்ள இருந்தேவா இல்ல வெளியே இருந்து? ஓகே. ஸோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதன் மத்தியில் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க அம்மா அப்பா. அதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் மேலேயும் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நாங்களும் அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஃபேமிலி ப்ரேயரில் டெய்லி ப்ரேயர் பண்ணுறதுனால அது எங்கள் பிரச்சனை. இப்போ சர்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. அஜித் எங்களோட கூட இருக்கான். அப்போ ஒரு டைமில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு அஜித் ஹாஸ்டல் போனீங்க. நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறோம். So you guys broke apart? Yes. At one point like 2 years வந்து அஜித் was in hostel. நீங்க மட்டும் தனியா? அஜித் நானே என் தங்கச்சி 2 பேரும் ஹாஸ்டல். ஸோ படிக்க வைக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் படிக்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க 4 பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் படிப்பில் வீக்கு, கொஞ்சம். And we were not doing good financially. We were not doing good at that time initially. So Ajit and family of 6 plus 2, 8 people in the same house. And there's a lot of things going on in the church and it made it really hard for you guys. Okay, go on. So Ajit and Ajitha 2 பேரும் ஹாஸ்டல் போயிட்டாங்க. இப்போ வந்து சர்ச் பிரச்சனை ஆரம்பிக்குது. அகெயின்ஸ்டா வந்து நிறைய பேர் எழும்புறாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக ஆரம்பிக்குது பிரச்சனை. அட் ஒன் பாயிண்ட் வந்து சர்ச் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ரெனுவல் நடந்துட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க கொஞ்சம். ஆமா, அதாவது கூரை போட்டிருந்தாங்க. ஸோ இடிச்சு அதை ஷீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு அப்பா வந்து அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பீப்புளெலாம் நிற்கிறாங்க. அப்பா வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்பா மேலே கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டுட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து அப்பாவை ஜெயிலில் போட்டுடுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டிகிட்டு திருப்பி வரல. அப்பா என்னன்னு பார்த்தா ஜெயிலில் போட்டாங்க. என்ன அதாவது அது என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலி வந்து அடுத்த சாட்டர்டே சண்டே வருது. ஸோ ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே, கோர்ட்டுக்கு எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ மண்டே தான் மூவ் ஆகும். So as I understand, they don't have legal implications to do that, right? அவங்களால அதை பண்ண முடியாது. But because of they planned it so good, like so well. ஓகே. ஆனா அப்போ வந்து மண்டே வந்துட்டாங்களா? இல்ல, I'll tell you. வரலையா? ஸோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் மண்டே வெயிட் பண்ணுறோம். அப்பாவை திருப்பி வரல. அது வரைக்கும் ரியலைஸ் பண்ணல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு டீச்சர் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் அப்பாவை ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. So you found out through a teacher? Yes. No. ஸ்கூல் அதுக்குள்ளே பரவிருச்சு, அதெல்லாம் பரவிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியாம ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்குனால உங்களுக்கு தெரிஞ்சது. ஓ. ஸோ அந்த டைமில் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே நின்றுட்டு அங்கேயே அழுதுட்டு இருக்கேன். நான் சின்ன பையன், அப்போ ஒரு 4th 5th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து ஒரு 3 days கழிச்சு வந்தார் நினைக்கிறேன் அப்பா. ஆமாம், 3-4 days. Thursday வந்தார். Thursday ஈவினிங் வந்து Thursday ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ண 1 வாரம் ஆயிடுச்சுன்னா 3-4 days 1 வாரம் வச்சிருந்தாங்க. But they didn't have any legal stuff to like charge him with, right? Yeah. Because the church was actually ஒரு wrong accusation அவர் மேல போட்டாங்க. Okay. So யாரையும் அவர் அடிச்சிட்ட மாதிரி ஒரு ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி சர்ச் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்லேருந்து அந்த பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்ததுனால
அவங்கள வந்து ஒரு ஆளை விட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ சர்ச்சில் வந்து ப்ரேயருக்காக உட்காந்துருந்தாங்க லேடிஸ் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவங்க அடிச்சிட்டாங்க, அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு இதாச்சு. ஸோ அதுலேருந்து அதான் அந்த ஜெயில் மேபி அவங்க மேலேயும் சில கேஸ் எல்லாம் வந்துச்சு, எதிர்ப்புகள்லாம் போயிட்டுருக்குது. போயிட்டு அப்பா திருப்பி வராரு. திருப்பி வந்து அப்பா வந்து லைக் ஹீ வென்ட் இன்டு சம் சூப்பர் மோட். என்னன்னா ஜெயிலுக்கே போயாச்சு, ஜெயிலுக்கே போயாச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன எங்கே போட போகிறான்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் பில்டிங் பெரிய இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்ச் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் மும்முரமாக ஊழியத்தில் இறங்கியாச்சு. கன்வென்ஷனு, அதுக்கப்புறம் வீக்லி மீட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்களுமே பாட்டாக இருக்கோம் எல்லா விதத்துலேயும். ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருந்தாலும், சண்டே கிளாஸாக இருந்தாலும், யூத் மீட்டிங்காக இருந்தாலும், என்ன மீட்டிங்காக இருந்தாலும் அதில் நாங்கள் இருப்போம். So what is going on through you guys' head? Like what are you thinking about? ஏன்னா நான் இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, எனக்கு வந்து நான் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஷார்ட் ஃபியூஸ். எனக்கு நிறைய பேச போக மாட்டேன். ஏதாவது போனோன்னா முதல்ல அடிக்கணும் உடைக்கணும்னு தான் போவோம். அப்படி இருந்தாலும் சரி, you guys are like kind of young. ஆனால் ஒரு 10th அந்த இதில் எல்லாம் இருந்தோன்னா அந்த அப்பாவை சும்மா தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் லைக் கோயிங் த்ரூ யூ guys said, how are you like dealing with this? அம்மா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ப்ரேயர் நடக்குது, யாராவது வந்துட்டாங்க, இப்போ வெளியே வந்து கத்திட்டு இருக்காங்கன்னா பயங்கரமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உள்ள. லைக் ஷீ டர்ன்ட் எவ்ரி திங் இன்டு ப்ரேயர் பண்ண எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக அது மாதிரி கன்வெர்ட் பண்ணனால லைக் எந்த பிரச்சனை வந்தாலும் we had an idea, ஓகே வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிடலாம், வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு. So mom was your example for like to fight with your niece. Right. Wow, that's beautiful. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு லைஃப். அதுக்கப்புறம் அதுலேயே நாங்கள் வந்து நிறைய சத்தியத்தை கற்றுக்கிட்டோம். காஸ்பல் வைஸ் வந்து ரொம்ப டீப்பாக வந்து என்னென்ன பைபிளில் வந்து எவ்வளோ டீப்பாக நம்ம வந்து போக முடியுமோ. So this persecution like pushed you guys to like get to know the Bible, the gospel, like a lot more. எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். ஒரு சர்மன்லையும் கிடைக்கிற வார்த்தை ஒவ்வொன்றுமே அந்த பிரச்சனையில் அப்ளை பண்ணுறோம். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை தந்தீரே, இப்படி செய்யுங்க நீங்கள் ஆண்டவர், இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. லைக் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் வளர்ந்துட்டுருக்கோம். எங்களோட எஜுகேஷன் போயிட்டுருக்கு. அதுலேயுமே வந்து பெரிய படிப்புலாம் இல்லை, பெருசாக நாங்கள் படிக்கிறதுலாம் இல்லை. எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாத்துலேயும் பாஸ் ஆகும். நான் கொஞ்சம் மக்கு தான், பட் யா வாஸ் ஸோ நாட்டி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக நல்லா வளர்ந்துட்டோம். சர்ச்சில் இருந்தனால வந்து மியூசிக் கற்றுக்கிட்டோம். யூனோ ஆஸ் அ பாஸ்டர்ஸ் கிட் யூ வில் ஹேவ் ஆக்சஸ் டு ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் சர்ச். தட்ஸ் சம்திங் பை டிஃபால்ட் யூ வில் கெட். எல்லாமே நீங்க தான், வாலண்டியர்ஸ் நீங்க தான், படிக்கிறது தூக்குறது, லைக் எவ்ரிதிங் வி வர் டூயிங் அட் தட் டைம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மியூசிக்ல வந்து மம்மி வாஸ் சோ சப்போர்ட்டிவ். எங்களுக்கு என்கரேஜ் பண்ணது அம்மா தான். ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டாரு, ட்ரம்ஸ் கற்றுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஓகே நீ இப்போ கிட்டாருக்கு மாறின்னு, ஸோ ஷீ புஷ் மீ டு கிட்டார் கிளாஸஸ். அப்படி கிட்டார் கிளாஸ் என்ன வந்து கீபோர்ட் கிளாஸ் காமிச்சாங்க. Okay, so when she pushed you, like did you guys were also like interested, or did you guys like interested, like, you didn't want to do it and then you like learned to do it? No, interested அந்த டைம். ஆமா. ஸோ இவங்க இங்கே கற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹாஸ்டலில் வந்து இந்த பேரலா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ட்ரம்ஸில் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே நான் இது கற்றுக்கிட்டு இருக்கேன், இங்கே இந்த சைடு கற்றுருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து அவங்களுக்கு தெரியுமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரிபிள் கேன் சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க மாமா. வாங்கி வச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து போகிறேன். அப்போ வாசிக்கும் போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே எடுத்துட்டாங்க. எனக்கு நிறைய மெமரிஸ் வருது. ஏன்னா நாங்கள் அண்ணனுங்கெல்லாம் நாங்களும் நிறைய பேர் இருப்போம்ல. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் நாங்கள் ஒரு 50 பாய்ஸ் இருந்தோம் ஒரு இடத்துல. ஸோ சர்ச்சில் சர்வீஸ் அப்போ வெறும் ட்ரிபிள் காங்கோ மட்டும்தான், ஸ்பீக்கரில் மைக்கில் பாடுவாங்க. ஆனால் நாங்கள் காங்கோலே அடிக்கணும் அந்த சத்தத்தில். நாங்கள் அடித்து யார் முதல்ல போய் சேரில் உக்காடுறாங்களோ அவங்க தான் வாசிப்பாங்க. இதுக்கே ஒரு சண்டை நடக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்ன பையன், அப்போ அண்ணங்கள்லாம் பெருசாக இருப்பாங்க. அப்போ நான் போய் உக்காந்தா கூட டேடி எனக்கு அந்த டெம்போ மெயின்டைன் பண்ண வராது. இவங்க ஃபாஸ்ட்டாக பாடிட்டே இருப்பாங்க, எகிரிட்டு இருக்கோம் 150 160 எகிரும். நான் எங்கே போய் அடிக்கிறது? சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். டேடி இடி திரும்பி மறைக்குவார். உடனே வந்து சேரை எடுத்து நான் வேற அவங்க லெஃப்ட்ல அவங்க ரைட்ல வாசிப்பாங்க, நான் லெஃப்ட்ல வாசிப்பேன். வாசிச்சுட்டே அப்படியே திருப்புவாங்க.
எல்லாமே நடக்கும். நீ எப்படின்னு வர அப்பா பிளேயர் மாறணும், டக்குன்னு பிளேயர் மாறணும். ரொம்ப ரகடான ஆளா இருந்தாங்கன்னா ஒரு பாரு பாப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கும். புதிய பிறவி என கண்ணி தெரிச்சும்னா தப்பின குருவி மேல அற்புதம் உறுதி என் கட்டு எல்லாம் அவர் தொட்டதும் உருவி 5 மீன் காலிய கிடந்த கூடைகள் நிரம்பி பஞ்சத்தில் தருவி பானையில எண்ணெயும் மாவுமே போதுமே காயங்கள் கொண்டு நான் தேர்வில் கிடந்தே நல்ல சமாரியன் வந்துட்டாரே. நாடெல்லாம் பூகம்பம் சேதங்கள் நடக்க பயப்படு நீங்க என்னோடு இருக்கவே.